இதுதான் பூரி ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி இறங்கிடுச்சு. ஒரு ஆன் டைம் வந்துருச்சு. ஆனால் முன்னாடி ஒரு சிக்னலில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நிறுத்திட்டாங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. இப்போ இங்கே பூரி கோயில் 6th ஓப்பன் ஆகும். நம்ம ஆளாக போய் பார்த்துட்டு அப்படியே கோனார்க்கு அப்படி போய்ட்டு திருப்பி பஸ்ஸில் தான் வரணும். வந்துட்டு இங்கேருந்து திருப்பி ட்ரெயின் புவனேஸ்வர் போகணும். இதுதான் இப்போதுக்கு பிளான். எப்படி போகுது பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு கிளாக் ரூமில் வந்து இதை வச்சோம். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரானிக் கிளாக், டிஜிட்டல் கிளாக் ரூமு. அதில் வந்து நம்ம ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பரு எல்லாம் போட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் இது ஓப்பன் ஆகுது. ஸோ இதை வேறு யாருமே எடுக்க முடியாது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும். செம்ம செக்யூர்டாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டிஜிட்டல் லாக்கரு. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதே காஸ்ட்டு தான், 60 ருபீஸ் தான். அங்கேயும் 60 ருபீஸ் 2 பேக்கு, இங்கேயும் அதே தான். காஸ்ட்டு சேமு, பட் செம்ம ஃபெசிலிட்டியாக இருக்குது. நமக்கு திருட்டு பயமே கிடையாது. ஏதாவது நம்ம பேக் மாறிடுமோ நம்ம இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சர். சின்ன பிளாட்ஃபார்ம் இதாக தான் இருக்குது. இங்கே இருக்குமானே பார்த்தேன். சூப்பர் ஃபெசிலிட்டி இது. இதே மாதிரி எல்லா இடமும் வந்தால் நல்லாயிருக்கும். கிளாக் ரூம் வந்து அப்படியே வெளில வந்தோம். உள்ள ஆட்டோவெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு இங்கே வெளில வந்தோம். பஸ் இருந்துச்சு. அப்படியே ஜெகநாத் டெம்பிள் டீ எல்லாமே இது பொறுப்புள்ளது. ஜெகநாத் டெம்பிள் இருக்கும். நம்ம கோனார்க்கு இங்கேருந்து தான் பஸ் ஓடணும். இந்த பஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஏறணும். ஸ்டார்ட் ஆகிடும்ல. இங்கே பார்த்தா எல்லா கடையுமே வந்து நேம் போர்டு ஒரே கடை வச்சுருக்காங்க. அந்த ப்ரௌன் கலரில் போர்டு, ரெட் கலரில் எல்லா கடையுமே சேம் ஒரே மாதிரி. இந்த சைடு இந்த சைடு எங்கே பார்த்தாலும் சேம் டெம்பிள். இங்கேருந்து பார்த்தா கோயில் இந்த ஊர் ஐட்டம் இதுதான். ஏதோ வர மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. தூரம் இருக்காது. இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். கோயில்கிட்ட வந்துட்டோம். நான் நெருங்க தெரியுது. ஊரில் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோயிலோட கோபுரம் தெரியும். இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்காக இதை கொடுத்துட்டு இருக்காங்க தேர் மாதிரி. ஃபுல்லாக இங்கே விட்டு ஒரு சாப்பிட்டு எல்லா இடமும் பார்த்தா போர்டு. இந்த ஊர் ஃபுல்லாகவே போர்டு இதே மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலும் எல்லோரும் சாப்பிட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த லோக்கல் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. அது பேர் ஆலோக்கு ஏதோ சொன்னாங்க, சரியா தெரியல. நல்லா இருந்துச்சு. உள்ளே போகும். அதான் கோவில். நம்ம கோவிலுக்குள்ளே கொண்டு போக முடியாது ஃபோனை. ஸோ இங்கே இருக்கிற மொபைல் ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே போக முடியாது. கோவில் இங்கே தெரியுது. இங்கே 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 தெரியுது. இதான் கோவில். உள்ளே போய்ட்டு இப்போ தர்ஷன்லாம் முடிச்சாச்சு. ஃபோன்லாம் இங்கேயும் அலோடு இல்லை. ஸோ அங்கே தெரிகிறது தான் கோவில். இங்கே வந்து ஷூ ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது ஃப்ரீயாக. ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு கடை இருந்துச்சு, அங்கே போனோம் ஷூ ஸ்டாண்டில். அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க உள்ளே ஃப்ரீ தான், உள்ளே வைங்க. பரவாயில்ல, எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாரு. இங்கே வந்து வச்சோம். ஒரு 1 hour கிட்ட ஆச்சு உள்ளே. அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அங்கேயும் வந்து 2 கியூ இருக்குது. விஐபி கியூன்னு காசு வாங்கிட்டு ஒரு இதில் முன்னாடி அமைச்சிருக்காங்க. அவங்களே பிளாக் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி இருக்கவங்க பார்க்க முடியாது. ஸோ ஆனால் ஓகே, அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு கோனார்க் தான் போகணும். இங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு கோனார்க் போகும். இதுதான் ஜெகநாத் தர்ஷனை. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே அந்த ஃபெஸ்டிவல்ஸாக அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மரம்லாம் ஃபுல்லாக போட்டு அறுத்து உள்ள வேலை பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. உள்ளே இருக்கிறது மாதிரியே இங்கே சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவலுங்க. வேலை பயங்கரமாக போயிட்டுருக்குது. நம்மளை இறக்கி விட்ட அதே பஸ்ஸு இவர் தான். அதே இதிலே வந்துட்டோம் கரெக்டாக. அவர் கரெக்டாக வந்து கோனார்க்கு தானே நீ போகணும், வா பஸ் ஸ்டாண்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அள்ளி உள்ளே போட்டார். ஸோ இப்போ பஸ் ஸ்டாப் கவுண்டர்லேயே விட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. போயிட்டு நம்ம கோனார்க்கு டிக்கெட் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். கோனார்க்கு போகிற வழி ஒரு லோக்கல் பஸ்ஸு. அது மாரி அப்படியே போயிட்டுருக்கோம். ஊரில் எல்லா இடத்தையும் நின்று போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கிராமம் தான். சைடெல்லாம் வந்து நல்லா முந்திரி மரம் மாதிரி இருக்குது. தேரிக்காடு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக முந்திரி போட்டிருக்காங்க. எல்லாம் கிலோ முந்திரி ரொம்ப கம்மி, 300 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. அப்படியே பீச் அங்கே பஸ் ஸ்டாண்ட். அங்கே அப்படியே நடந்து வந்தால் இங்கே ஒரு 300 meters தான். அங்கே ஒரு இளநியும் சுகர் கேன் ஜூஸும் குடிச்சிட்டு அப்படியே வரோம். இளநீ 50 ரூபா, சின்ன இளநீ தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சுகர் கேன் ஜூஸு
அப்புறம் இங்கே ஃபுல்லாக மார்க்கெட் தான். இங்கே ஃபுல்லாக சுற்றி முந்திரி தான். வரும்போது பார்த்த மாதிரி ஃபுல்லாக முந்திரி செம்ம சீப்பு. நம்ம அங்கே கேட்கும்போது 300ரூபானாங்க, ஆனால் இங்கே 400ரூபாங்கிறாங்க. ஆனால் 400ரூபாவே சீப் தான், 300ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறேன்னாங்க. ஸோ சுற்றி முந்திரி மரம் தான் இருக்குது. இங்கே கூட பார்த்தா தெரியும், இங்கே ஃபுல்லாக முந்திரி மரம் தான், வேறு எந்த மரமே கிடையாது. விவசாயமே வெறும் முந்திரி விவசாயம் தான் போகுது. அதனால தான் செம்ம கம்மியாக இருக்குது. சன்டென்ஸுக்கு ஒரு சிலை இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஹிஸ்ட்ரி இந்த சன் டெம்பிளோட ஒரு மினியேச்சர் இங்கே இருக்குது. இங்கே ஃபுல்லாக அப்படியே அந்த ஹிஸ்ட்ரிஸ் பெயிண்ட். இது மினியேச்சர். இங்கே டிவியில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கு 50 rupees என்ட்ரி. இது கேலரி பி. இங்கே அந்த ஹிஸ்ட்ரி டெம்பிள் ஆர்கிடெக்சர் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த விஷ்ணு சிலை இது வந்து இப்போ இருக்கிற போராட்டம் 2 கேலரி வருதாச்சு. 3வது கேலரி இதுதான். கீழே இந்த செஞ்சு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வீலோட இது மாதிரி காவிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர்ஸு காவிங்ஸு அதெல்லாம் இதுவும் வந்து அங்கே உள்ள இருக்க இந்த பேஸ் வந்து மினியேச்சர். ஸோ அது எல்லாமே மினியேச்சர்ஸ்லாம் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இது ஏசியில் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக இங்கே பார்த்துட்டு அங்கே டக் டக்குன்னு அப்படியே மூவ் ஆகிடலாம். இங்கே பொறுமையாக அதோட ஹிஸ்ட்ரி என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். मंदिर के गर्भगृह से पतंगी बीजे नामक संस्कार द्वारा बाहर लाकर अपने विशाल रथों पर स्थापित किया जाता है. இவங்க ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே மேலே கூட இந்த வீல் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஒரு ஆடிட்டோரியம். ஷோ முடிஞ்சிருக்கு. இந்த லாஸ்ட் கேலரி ஆர்ட்ஸ் ஆஃப் ஒரிசா எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தால் இங்கே டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இதுதான் டெம்பிள். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இதுதான் கோனார்க் டெம்பிள். கோனார்க் சன் டெம்பிள். ஸோ இதுதான் அந்த வீலு, நம்ம 10 ரூபா நோட்டில் இருக்கிற வீலு. இந்த டெம்பிளில் மொத்தம் 12 வீல் இருக்குது. இது மாதிரி சுற்றி இப்படி இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. இதை நெக்ஸ்ட்டு புவனேஸ்வர் போக வேண்டியதான். அங்கே வெளில எக்ஸிட் ஆகும்போது இந்த டோக்கன் கொடுத்து இந்த ஹோட்டல் போங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வந்து சாப்பிட்டா பார்ப்போம்னு வந்தோம். சவுத் இந்தியன் மீல்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. 90 rupees. ஓகே, ஒர்த்து தான். நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அன்லிமிட்டடாக கொடுத்தான். இப்போ அப்படியே பஸ் பிடிச்சி நம்ம பூரி போக வேண்டியதான். சி பீச்சு வெயில் வளர்க்குது. இங்கேருந்து நம்ம அப்படியே போக வேண்டியதான். இந்த ட்ரெயினில் தான் கிளம்புறோம். ஸ்லீப்பர்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாரும் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏசி டீசெண்டாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே எவ்வளோ வந்துருக்கோம். ஸ்லீப்பரில் வந்து ஒரு சீட்டில் 10 பேர் 15 பேர் இருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக அப்படியே அடைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். வைசாக் இது போகுது. ஆனால் வைசாக்லேருந்து நான் திருப்பி டிக்கெட் எடுத்துட்டேன். இதே ட்ரெயின்லேயே அப்படியே வந்து சென்னை போகிற மாதிரி. ஏன்னா வெயில் போட்டு குழந்தை எடுக்குது. நமக்கு M4 இப்போ நம்ம ஏற வேண்டியது தான். அதே சீட்டு அதே கம்பார்ட்மெண்ட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ட்ரெயின் ஒரு வழியாக ஸ்டாண்ட் ட்ரெயின்
ஓ இவன் இங்கேருந்து இறங்குறான். இதான் விசாகப்பட்டினம் ஸ்டேஷன். ட்ரெயின் இது அண்டர்சோன் மாதிரி இருக்குது. சரியான கூட்டம். பாத்ரூம் உள்ளெல்லாம் உட்காந்துருக்காங்க. பயங்கரமான ஒரு கூட்டம் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினும் ரொம்ப லேட் ஆகுது, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு இதிலே வந்து நேற்று 3 டிக்கெட் எடுத்தேன். அது வெயிட்டிங் லிஸ்ட் 16 வந்தது, அப்படியே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே சீட்டே அப்படியே அலர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். இது அண்டர்சோன் கிடையாது, இதெல்லாம் ஸ்லீப்பர். இது பயங்கரமாக அண்டர்சோன் மாதிரி இருக்கும். அதுதான் கூட்டம் ட்ரெயினில் பார்த்தாலே தெரியும். நிறுத்துறாங்க. ஏசி ஸ்லீப்பர் மாதிரி இருக்கும். ஒரே கூட்டம்.